بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக சொல்வதை ஆரம்பிச்சுள்ளேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர் நலம் நாடுதல் என்ற அந்த தலைப்புக்கு கீழால் மனிதர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற உறவாக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றி குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம். மனிதர்களுக்கு இரண்டாவது கட்டம் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் தான் அவர்களுடைய பிள்ளைகள் என்பவர்கள், குழந்தைகள் என்பவர்கள். அவர்களோடு ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றன. முதலில் நாங்கள் பிள்ளை பாக்கியம் என்பது இஸ்லாம் அதை எப்படி நோக்குகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பிள்ளை பாக்கியத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் விரும்பி கொடுக்கின்ற ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு அருளாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? 42வது அத்தியாயத்தின் 50வது வசனம், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை எல்லாம் விரும்பியதை எல்லாம் படைக்கின்றான். அவனுடைய அந்த படைப்பின் ஒரு கட்டமாகத்தான் யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வ யஹபு லிமன் யஷாஉ துகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் கொடுக்கின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாதா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து வழங்குகின்றான். அதே நேரத்தில் வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா, அல்லாஹ் நாடியவர்களை மலர்களாக மலடிகளாக ஆக்கி விடுகின்றான். இன்னஹு அலீமுன் கதீர், அவன் அறிவாளனாகவும் சக்தி உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அவனுடைய சக்தியை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே பிள்ளைகள் என்பவர்கள், குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் விரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு கொடையாக இருக்கிறது, ஒரு கிஃப்டாக இருக்கிறது, ஒரு சந்தோஷ பொருளாக இருக்கிறது என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சில மனிதர்களை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது என்பது பாரமான ஒரு காரியமாக நோக்கப்படுகிறது. இன்றைக்கு உலகத்திலே என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? குழந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பேசுகிறார்கள். குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுக்க கூடாது என்று பேசுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு பெண்மணியை தேர்வு செய்கின்ற பொழுது அந்த பெண்மணி இரக்கமுள்ளவளாக இருப்பதோடு அதிகம் பிள்ளை பெறக்கூடிய குடும்பத்தில் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அளவுகோலாக பார்க்க சொல்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நபிகளார் சொல்லுகிறார்கள், மறுமை நாளையில் என்னுடைய சந்ததிகள் எனக்கு என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமானவர்களாக இருப்பார்கள் அல்லவா, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், பெருமைப்படுவேன் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பிள்ளை பாக்கியம் என்பது மட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றல்ல, சுருக்கிக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றல்ல. அதற்கு மாறாக அல்லாஹ் ஒரு ஆணுக்கு கொடுக்கின்ற சக்தியின் அடிப்படையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு நாடுகின்றானோ அந்த அளவுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? பிள்ளை பாக்கியம் இல்லாமல் சிலர் வாழ்வார்கள். ஆணுடைய குறைபாட்டின் காரணமாகவோ அல்லது பெண்ணுடைய குறைபாட்டின் காரணமாகவோ சிலருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும். அவர்களிடத்திலே சென்று பிள்ளையின் பெருமதியை கேட்க வேண்டும், பிள்ளை பாக்கியத்தின் பெருமதியை கேட்க வேண்டும். அவர்கள் குழந்தைகள் இல்லாமல் படுகின்ற பாடு, அவர்கள் தவிக்கின்ற அந்த தவிப்பு இருக்கிறது அல்லவா, அதை பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் என்றால் அதனுடைய நிஅமத்தை அறிந்து கொள்ள முடியும், அதனுடைய பாக்கியத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் பிள்ளைகள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அருளாக இருப்பது போன்று எதற்காக கொடுக்கப்படுகிறது தெரியுமா? ஒரு சோதனைக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது 64வது அத்தியாயத்தின் 14, 15வது வசனங்களில் இப்படி சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லகும் ஃபஹதருஹும், உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டதா என்ன சொல்கிறான்? இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் ஒரு சோதனை பொருளாக இருக்கின்றன. உங்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அவற்றை தந்திருக்கிறான். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொத்து செல்வங்களுக்கு அடிமைப்பட்டு இஸ்லாத்தை புறக்கணிக்கின்ற சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பிள்ளை குட்டிகளுடைய பேச்சுக்காக வேண்டி, பிள்ளை குட்டிகளுடைய நேசத்துக்கும் பாசத்துக்குமாக வேண்டி இஸ்லாத்தை புறக்கணிக்கின்ற சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பிள்ளை குட்டிகள் என்பவர்கள் சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் அந்த பிள்ளை குட்டிகளை வைத்து மனிதனை சோதிக்கின்றான். அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அந்த பிள்ளை குட்டிகளை வளர்த்து விடுவோமாக இருந்தால் அந்த சோதனை களத்தில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம். அதற்கு மாறாக அந்த பிள்ளை குட்டிகளை சீரற்றவர்களாக, ஒடுக்கமற்றவர்களாக நாங்கள் வளர்த்து விடுவோமாக இருந்தால் அந்த சோதனையிலே நாங்கள் தோல்வி அடைய வேண்டி வரும் என்ற அடிப்படை செய்தியையும் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் பிள்ளை குட்டிகளை வளர்க்கின்ற பொழுது ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். மறுமை நாளையில் இவர்கள் எனக்கு விரோதிகளாக வந்துவிடக் கூடாது, மறுமை நாளையில் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற உறவுகளாக வந்துவிடக் கூடாது என்பதையும் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றார்கள். எங்கே விரோதிகள் தெரியுமா? உலகத்திலே நண்பர்களாக இருப்பார்கள், உலகத்தில் நெருங்கிய உறவுகளாக இருப்பார்கள். மறுமை நாளையில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய விரோதிகளாக வந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஹதருஹும், அவர்களுடைய விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படை செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இரண்டு அடிப்படைகளை, ஒன்று குழந்தை பாக்கியம் என்பது, பிள்ளைகள் என்பது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நிஅமத், தான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதோடு அது ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற அடிப்படையையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
நபிகளார் சொல்லுகிறார்கள், இரண்டு பெண் பிள்ளைகளை யாராவது பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வயதுக்கு வருகின்ற வரைக்கும் அவர்களை பராமரிக்கிறார்கள் என்று சொன்னால் கியாமத் நாளில் என்ன பாக்கியம் தெரியுமா? நபிகளார் சொல்கிறார்கள், அனவஹுவ ஹக்கலா என்று சொன்னார்கள். தன்னுடைய கைவிரல்களை நெருக்கி காட்டி நானும் அந்த மனிதனும் மறுமை நாளில் இவ்வளவு நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கு இந்த பாக்கியம்? பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அவர்களை வாழ வைத்து நாங்கள் அவற்றை சரியாக பராமரிப்போமாக இருந்தால் நபிகளாரோடு நெருக்கமாக இருக்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகளார் சொல்லுகின்றார்கள். முஸ்லிமிலே 6864வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆயிஷா அம்மையார் அவர்களும் நபிகளாரும் இருக்கின்ற மஜ்லிஸிலே ஒரு பெண்மணி சில பெண் பிள்ளைகளை அழைத்து வருகிறார். அப்பொழுது அந்த தாயாருக்கு ஒரு சில ஈத்தம்பழங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றன? அந்த ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு தாயிடத்தில் இருக்கின்ற ஈத்தம்பழத்தை கேட்கின்றன. அப்பொழுது தாயார் என்ன செய்கிறார்? அவருடைய பங்குக்கு இருந்த அந்த ஈத்தம்பழத்தை 2 துண்டாக கிழித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த காட்சியை பார்த்த பிறகு நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மனுதுரிய மினல் பனாத்தி பிஷையின், பெண் பிள்ளைகளினூடாக ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறான். பெண் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டு ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிற பொழுது அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த பெண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் குன்னல உசித்திரமினார், நரகத்தை விட்டும் திரைகளாக இருப்பார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெண் பிள்ளைகளை வளர்த்து வயதுக்கு வரும் வயதிலே ஒழுக்கமுள்ளவர்களாக, மானத்தை காக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களை நாங்கள் வளர்த்து செல்வோமாக இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? மறுமை நாளையில் நரகத்துக்கும் அந்த பெற்றோருக்கும் இடையில் திரைகளாக, தடைக்கற்களாக இருக்கும் என நபிகளார் சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை உரிய முறையில் வளர்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இது புகாரிலே 1352, முஸ்லிமிலே 6862வது செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பிள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய அருளாக இருப்பதோடு ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நாங்கள் இஸ்லாம் சொன்ன பிரகாரம், குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன பிரகாரம் வளர்த்து விடுவோமாக இருந்தால் நாங்கள் சுவனம் செல்வதற்கு அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் காரணமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, நாங்கள் பெற்றெடுத்து வளர்க்கின்ற எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் படித்துக் கொடுக்க வேண்டிய அடிப்படை செய்தி என்ன தெரியுமா? அல் குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது. என்ன சூரா தெரியுமா? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், முழு மனித சமூகமும் நஷ்டத்திலே இருக்கிறது. 4 பண்புகளை கொண்ட மனிதர்களை தவிர. யார் அவர்கள்? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஸாலிஹான வணக்கம் செய்து, வதவாஸவ் பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்லிக் கொண்டு, வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பொறுமை காக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த மனிதர்களை தவிர மற்றெல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த சூறாவை தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த சூறாவிலே ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி 4 பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த 4 பண்புகளையும் எங்களுடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே ஊட்ட வேண்டும். இதை எங்கிருந்து நான் எடுத்துச் சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் மனித சமூகத்துக்கு, பெற்றோர்களுக்கு அறிவுரையாக பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்வை அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகின்றான். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய அறிவுரையை, வசியத்தை அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அறிவுரையின் சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த சூறாவின் சுருக்கம் தான். சூரத்துல் லுக்மானை படியுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 31வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலிருந்து படியுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்கிறார்கள். தன்னுடைய மகனுக்கு புத்திமதி சொல்கிறார்கள். முதலாவது விடயம் என்ன தெரியுமா? ஈமானை பற்றி தான் சொல்லிக் கொடுத்தார்கள். சிறுக்கை எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇது கால லுக்மான் லிபனிஹி வஹுவ யஅதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ்
வார்த்தையை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் அல்லவா, இதுதான் எங்களுடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே ஆரம்பமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயம் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? வஹீதுக்கான லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை செய்ததை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்களும் இதே அறிவுரையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை எங்களுடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். பதிவு செய்தால் எப்படி வயதுக்கு வந்த பிறகு ஒரு கபரடியில் போய் மண்டியிடுகிறான் என்று யோசனை செய்து பாருங்கள். எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நாங்கள் எப்படி வளர்க்கிறோம் தெரியுமா? எங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்று எல்லோரும் நம்பி இருக்கிறோம். அஊது பில்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். இப்படி பாதுகாப்பு தேடக்கூடிய நாங்கள் பிள்ளையின் கழுத்திலே என்ன செய்கிறோம்? ஒரு துஆ கூட்டை போடுகின்றோம், ஒரு தாயத்தை போடுகின்றோம். இது சாதாரண விடயமா? இது அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. இதை கரட்டி வீசினால் எனக்கு ஆபத்து வரும் என்றால் என்னை பாதுகாக்கின்ற அதிகாரத்தை அந்த பிள்ளைகள் எனக்கு கொடுக்கிறது தெரியுமா? அந்த தாயத்துகளுக்கும் தகடுகளுக்கும் கொடுக்கின்றன. ஒரு பிள்ளை வாழுகின்ற ஒரு இஸ்லாமிய சூழல் தன்னுடைய வீடாகத்தான் இருக்க போகிறது. அந்த வீட்டை நாளும் பொழுதும் போத்தல் குப்பிகளை தூக்கி நாங்கள் வீட்டை காவல்படுத்தி வைத்திருக்கின்றோம். எதற்காக? என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ், என்னுடைய வீட்டை காப்பவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் என்ன செய்கிறோம்? வீட்டு மூலையில் போத்தல் குப்பிகளை தூக்கி வைத்திருக்கிறோம். அந்த சூழலில் வாழுகின்ற பிள்ளைகள் என்ன யோசிக்கிறது தெரியுமா? அடே, எனக்கு மருந்தெடுப்பதற்கு போத்தல் குப்பியை நாங்கள் பயன்படுத்துகிறோம், தண்ணி ஊற்றுவதற்கு போத்தல் குப்பியை பயன்படுத்துகிறோம், வேறு வேறு வேலைகளுக்கு போத்தல் குப்பியை பயன்படுத்துகிறோம். இதுவெல்லாம் ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய காரியம். ஏனப்பா என்ற உமாவும் அப்பாவும் போத்தல் குப்பியை வீட்டு மூலையில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அந்த பிள்ளை யோசிக்காதா? அந்த பிள்ளைக்கு அந்த போத்தல் குப்பியின் மீது வித்தியாசமான ஒரு நம்பிக்கை வராதா? வளர்ந்து வருகிற பொழுது என்ன முடிவுக்கு வருகிறார்கள் தெரியுமா? என்னுடைய வீட்டை காக்க வேண்டுமா, இந்த போத்தல் குப்பிகள் மூளையில தொங்க வைக்கப்பட வேண்டும். முடிவெடுக்கிறார்களா இல்லையா? எங்கே ஆபத்து வருகிறது? இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையில் படித்துக் கொடுக்கப்பட வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? எங்களை படைத்தவன் யார், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவனுக்கு செய்யக்கூடாத கடமைகள் என்ன என்ற அடிப்படை விடயம் அவர்களுக்கு படித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சூரா லுக்மானில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். பாருங்கள் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? எங்களுடைய நபி முஹம்மதை பார்த்து சொல்கிறான், வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசியத்துகளையும் அறிவுரைகளையும் பின்பற்றி நடக்கும் ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வவஸ்ஸாபிஹா இப்ராஹிமு பனீஹி வ யாக்கூபு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிறார்கள், அறிவுரை செய்கிறார்கள், புத்திமதி சொல்கிறார்கள். எதை தெரியுமா? யா புனைய, என் அருமை மகனே, இன்னல்லாஹ் ஸஃபா லகுமுத்தீன, அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றிருக்கின்றான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அறிவுரை என்று சொன்னால் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். எதை பற்றி? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? அன் குன்தும் ஷுஹதா, நீங்கள் சாட்சியாளர்களாக இருப்பீர்களா? யாரை பார்த்து? நபிகளாருடைய உம்மத்தாகிய எங்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அன் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூப் அல் மௌத், யாக்கூப் என்ற நபி இருக்கிறார் அல்லவா, அவருக்கு மரணம் வந்த பொழுது அவர் என்ன வசியத்து செய்தார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்களா? என்ன வசியத்து செய்தார் தெரியுமா? மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார், அன் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூப் அல் மௌத் இது கான லிபனி மா தஅபுதுன மின் பஅதி,
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எதற்காக அல்லாஹ் இதை சொல்லித் தருகின்றான்? பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்ய வேண்டுமா? பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டுமா? ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றால் அல்லாஹ்வை பற்றிய ஈமானின் அம்சங்கள் தான், அல்லாஹ்வை பற்றிய அடிப்படை விடயங்கள் தான் என்பதை நாங்கள் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார் அவர்கள்? நபிகளாருடைய பெரிய தந்தையின் மகன். நபிகளாருடைய பெரிய தந்தையின் மகன். நபிகளார் மரணிக்கிற பொழுது 10-11 வயது தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய ஒட்டகத்துக்கு பின்னாலே ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். தனக்கு பின்னால் ஒட்டகத்திலே ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த விடயம் என்ன தெரியுமா? என்ன? யா குலாம், ஏ பையனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகின்றேன். அதை நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அவைகளை நீ பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது கேட்க வேண்டுமா அல்லாஹ்விடத்திலே கேள். வஇதா சஅல்த ஃபஸ்அலின் பில்லாஹ், நீ உதவி தேட வேண்டுமா அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு அருமையான விடயம் என்று பாருங்கள், எவ்வளவு அற்புதமான விடயம் என்று பாருங்கள். எங்களுடைய சிறார்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உள்ளத்திலே பதியப்பட வேண்டிய விடம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வயதுக்கு வந்தவர்கள் எல்லாம் நாளைக்கும் நாளன்றைக்கும் மரணிக்க இருப்பவர்கள் எல்லாம் கபரடியிலே சென்று மன்றாடுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். கபரடியில் சென்று தேவைகளை முறைப்பாடு செய்வதை பார்க்கிறோம். என்ன காரணம் சகோதரர்களே? இதுவெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விடயங்களாக இல்லை. மிம்பர் மேடைகளில் பேசப்படுவது கிடையாது, அறிவுரைகளில் சொல்லப்படுவது கிடையாது. தன்னுடைய வீட்டில் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதாப்பா, இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய விடயம், பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுப்பதா என்று ஒரு பக்கத்திலே ஓரம் கட்டி விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டியது இந்த விடயம் தான். நபிகளார் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பாருங்கள். அந்த சின்ன பொடியன் இப்னு அப்பாஸை பார்த்து நபிகளார் சொல்கிறார்கள், வஅலம், நீ அறிந்து கொள், நீ படித்துக்கொள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களால் உனக்கு எந்த நலவையும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களால் எந்த தீங்கையும் செய்ய முடியாது என்பதை ஐயனே நீ படித்துக் கொள் என்று நபிகளார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான விடயம் என்று பாருங்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்தோமா? அல்லாஹ்வை எப்படி நெருங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தோமா? அல்லாஹ்வை ஒரு பயங்கரவாதியை போன்று, அல்லாஹ்வை ஒரு தீவிரவாதியை போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி அல்ல. அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டும். வீட்டிலே பிள்ளை சாப்பிடவில்லையா, பிள்ளை உண்ணவில்லை, பருகவில்லையா, அல்லாஹ்வை சொல்லி பயமுறுத்துகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளை திருத்துவதற்காக சிறு வயதிலேயே அல்லாஹ்வை ஒரு பயங்கரவாதியாக நெருப்பை கொண்டு அவன் தண்டிப்பான், அப்படி தண்டிப்பான், இப்படி தண்டிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுக்கு எப்படி நெருங்க வேண்டும் என்பதை காட்டிக் கொடுக்காமல் வெறுமனே அல்லாஹ்வுடைய பயத்தை மாத்திரம் காட்டுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் பிள்ளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அடிப்படை சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயம் அல்லாஹ்வை பற்றியதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தெளிவான ஒரு நம்பிக்கையை நாங்கள் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம், வாலிபர்களை பார்க்கிறோம், சத்தியத்துக்கு எதிராக அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள், சத்தியத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்ன என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவோமே சகோதரர்களே, என்ன அர்த்தம்? பெற்றோர்களுக்கு தெரிந்தால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், பெற்றோர்களுக்கு அந்த அறிவு இருந்தால் தான் பிள்ளைகளை நெறிப்படுத்தலாம். என்ன அர்த்தம் சகோதரர்களே? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகின்றோம். அந்த அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று காட்டி தருகிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா? அந்த அடிப்படையில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? பிள்ளைகளை வளர்க்கின்ற
வாப்பாவையும் நேசிக்க வேண்டும். கொடுக்கிறோமா இல்லையா? இந்த அடிப்படை பிள்ளைகளுடன் ஆழமாக பதிகிறதா இல்லையா? அதன் காரணமாகத்தான் மார்க்கத்திலே பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகிற பொழுது ஒரு மகன் என்ன முடிவெடுக்கிறான் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குதுதான், ஆனா உம்மா அப்பாவை நேசிக்கணுமே, அவர்களுக்கு எப்படி மாறு செய்கிறது என்று சொல்லி போட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்கின்றான் பெற்றோரை நேசிப்பதற்காக. நடக்குதா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்ன? உம்மா அப்பாவல்ல அல்லாஹ்வுடைய தூதர். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர். பெற்றோர்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், முஹம்மது சொன்ன மாதிரி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று பிள்ளைகளுடைய உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு கட்டத்திலே பார்க்கிறோம், சமூக உறவுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள்? அல்லாஹ்வுக்கு நிகராக பல கடவுள்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக குடும்ப உறவுகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சமூக உறவுகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சமூகத்துக்கு இதுதானே அப்பா விருப்பம்? நீங்க சொல்றது சரிதான், குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குதுதான், ஆனா எங்களை ஊர்வலமைக்கு ஒத்து போகாது. என்ன செய்தார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதோடு ஊர்வலமையையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சமூகத்தின் விருப்பத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். பள்ளி நிர்வாகத்தின் அங்கீகாரத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். என்ன காரணம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் எவ்வளவு பெருமதியானது, அதற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை உடைய பிள்ளைகள் உள்ளத்தில் கொடுக்கப்படவில்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நானும் நீங்கள் குர்ஆன் ஹதீஸை நேசிக்கிறோம், இன்றைக்கு நானும் நீங்களும் ஷிர்க்கையும் பித்அத்தையும் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் இஸ்லாத்தை நேசித்தது போன்று எங்களுடைய பிள்ளைகளும் நேசிக்க வேண்டுமா? எங்களுடைய பிள்ளைகளும் குர்ஆன் ஹதீஸுக்காக குரல் கொடுக்க வேண்டுமா? ஷிர்க் பித்அத்துக்கு எதிராக போராட வேண்டுமா? அந்த பிள்ளைகளின் உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் காலப்போக்கிலே இன்றைக்கு நாங்கள் என்ன நிலையை பார்க்கிறோமோ அந்த நிலை எங்களுக்கும் ஏற்படும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி உம்மு சுலைம் என்ற வாலிப பெண்மணி ஒவ்வொரு தாய்மாரும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். உம்மு சுலைம் என்ற வாலிப பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, ஒரே ஒரு ஆண் மகனை பக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வயது என்ன தெரியுமா? அவரும் சின்ன பிள்ளையாகத்தான் இருக்கிறார். அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை நபிகளார் வந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இறுக்கி பிடித்தவர்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு ஓடோடி வருகிறார்கள். நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இவர் என்னுடைய இரக்கத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மகன், என்னுடைய பாசத்துக்குரிய மகன், இவரை நான் உங்களுக்கு வேலைக்காரனாக தருகின்றேன், உங்களுக்கு சேவகனாக தருகிறேன். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, யாருக்கு வேலை செய்வது, யாருக்கு சேவை செய்வது? இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளின் நிலை என்ன? எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து உனக்கு விருப்பமானவர் யாரப்பா என்று கேட்டால் ஒரு விளையாட்டு வீரனை சொல்லுகின்றான், ஒரு படநாடிகளை சொல்லுகின்றான். இதைவிட கேவலம் இருக்கிறதா சகோதரர்களே? இதைவிட கேவலம் இருக்கிறதா? பிள்ளைகளுடைய கையில ஒரு பேசு இருக்கும், சின்ன ஒரு பேசு இருக்கும் சகோதரர்களே. அந்த பேசை கொஞ்சம் திறந்து பாருங்கள். அந்த பேசுக்குள் என்ன இருக்கும் தெரியுமா? விபச்சாரகர்கள், விபச்சாரிகளுடைய போட்டோக்களை வைத்திருக்கிறான். என்ன? படநடிகர்களாம், தனக்கு நேசமான பிரியர்களாம், விளையாட்டு வீரர்களின் போட்டோக்களை வைத்திருக்கிறான், தனக்கு நேசமான பிரியர்களாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் அவருடைய செயற்பாடுகளை பாருங்கள், அவருடைய நடவடிக்கைகளை பாருங்கள். நபிகளார் சொன்னது போல நடக்கிறானா? நபிகளாருடைய செயற்பாடுகள் இருக்கின்றனவா? அவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியவில்லை. என்ன காரணம் தெரியுமா? அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அருமை மகனை கொண்டு வந்து நபிகளாருக்கு வேலைக்காரனாக விட்டார்கள் என்றால் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சிறார்களை நபிகளாருடைய சுன்னாவுக்கு சேவகர்களாக ஆக்கினோமா? நபிகளாருடைய மார்க்கத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கினோமா? எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? என்னுடைய மகன் சமூகத்தில் ஒரு டாக்டராக வர வேண்டும். ஆசைப்படுங்கள் சகோதரர்களே, தவறு கிடையாது. என்னுடைய மகன் ஒரு லோயராக வர வேண்டும், ஆசைப்படுங்கள், தவறு கிடையாது. என்னுடைய மகன் ஒரு கணக்காளராக வர வேண்டும், ஆசைப்படுங்கள், தவறு கிடையாது. ஆனால் வைத்தியர் எப்படி வைத்தியர் தெரியுமா வர வேண்டும்? என்னுடைய மகன் வைத்தியர் என்பதை போன்று இஸ்லாத்தை நேசிக்கின்ற வைத்தியராக வர வேண்டும். என்னுடைய மகன்
லோயர் தெரியுமா? இஸ்லாத்தை நேசிக்கின்ற லோயராக வர வேண்டும். என்னுடைய மகன் ஒரு கணக்காளராக வர வேண்டும். எப்படி கணக்காளர் தெரியுமா? வட்டிக்கு எதிராக போராடுகின்ற, இளைஞத்துக்கு எதிராக போராடுகின்ற, இன்னொரு அநியாயங்களுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு இஸ்லாமிய கணக்காளராக வர வேண்டும். சிந்தனை செய்வார்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அந்த சிந்தனையை கொடுத்தோமா? நாள் தவறாமல் கணக்கு வகுப்புக்கு அனுப்புகின்றோம், நாள் தவறாமல் விஞ்ஞான கிளாஸுக்கு அனுப்புகின்றோம், நாள் தவறாமல் லொஜிக் கிளாஸுக்கு அனுப்புகின்றோம். ஆனால் மார்க்க கிளாஸ் ஒன்று நடக்கிறது என்றால், நபிகளாருடைய சுன்னா பேசப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறது என்றால், மகனே விருப்பம் உண்டா போயிட்டு வா. உருவாக்கலாமா? இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கலாமா? முஸ்லிம் வைத்தியர்களை உருவாக்கலாமா? குர்ஆனையும் ஹதீஸையும் நேசிக்கின்ற லோயர்களை உருவாக்கலாமா? சிந்தனை செய்து பாருங்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற எல்லா கலைகளையும் என்னுடைய மகன் படிக்க வேண்டும். ஆசைப்படுங்கள். எல்லா கலைகளுக்கும் மேலாக அவனுடைய அந்த கலைகளை வைத்து இஸ்லாத்துக்கு சேவை செய்கின்ற ஒரு மகனாக என்னுடைய மகன் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற சகோதரர்களே, அதுதான் மூசுலைவுக்கு இருந்த மிகப்பெரிய ஆசை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மகனை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகனுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய மகனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்கு இருந்த ஒரே ஆசை என்ன தெரியுமா? என்னுடைய மகன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவனாக வர வேண்டும் என்பது அவர்களுக்கு இருந்த ஒரே ஆசையாக இருந்தது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, படிப்பு துறைகளில் ஆர்வம் காட்டுகின்ற நீங்கள் அந்த படிப்பு துறைகளுக்கெல்லாம் மேலால் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் ஆழமான அறிவு எம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சமூகத்திலே நடக்கின்ற எல்லா அநியாயங்களுக்கும் எங்களுடைய மகன் காரணமாக இருப்பான். சமூகத்திலே நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னுடைய மகன் காரணமாக இருப்பான். பெற்றோர்களாகிய நாங்கள் கண்ணீர் வடித்து வடித்து காலத்தை கழிக்க வேண்டும். கண்ணீர் வடித்து வடித்து காலத்தை கழிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இறைநேச செல்வர்கள், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுக்குள்ள பண்புகள் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்களாம். ரப்பனா, எங்களை படைத்த ரப்பே, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். யா அல்லாஹ், எங்களை படைத்த ரப்பே, என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய பிள்ளை குட்டிகளில் கண்குளிர்ச்சியை வைத்து விடுவாயாக, மன நிம்மதியை வைத்து விடுவாயாக என்று இறைநேச செல்வர்கள் பிரார்த்திப்பார்களாம். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ள ஒரு சமூகத்துக்கு என்னை வழிகாட்டியாக தலைவனாக ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்வார்களாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது பகுதி சமூகத்துக்குரியது. முதலாவது பகுதி யாருக்குரியது தெரியுமா? என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய பிள்ளை குட்டிகளுக்குரியது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. நாங்கள் குர்ஆன் ஹதீஸை நேசிக்கின்றோம், ஷிர்க் பித்அத்தை எதிர்க்கின்றோம். என்னுடைய பிள்ளை குர்ஆன் ஹதீஸில் ஆர்வம் இல்லாதவனாக வருகிறான். உள்ளத்துக்கு நிம்மதி இருக்குமா? உள்ளத்துக்கு சந்தோஷம் இருக்குமா? கண்குளிர்ச்சி இருக்குமா? சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் ஷிர்க் பித்அத்தை எதிர்க்கிறோம். என்னுடைய மகன் கந்தூரி மஜ்லிஸ் மேடையிலே அமர்ந்து மக்களை வரவேற்பவனாக இருக்கிறான். சந்தோஷப்படலாமா? கண்குளிர்ச்சி இருக்குமா? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே இறை விசுவாசிகள், அல்லாஹ்வின் அடியார்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு கண்குளிர்ச்சியை வைத்து விடு. கண்குளிர்ச்சி எதிரே தங்கி இருக்க போகிறது சகோதரர்களே. நான் நீங்களும் நேசிக்கின்ற மார்க்கத்தை என்னுடைய மகன் நேசித்தால்தான் நான் நீங்களும் சந்தோஷமாக வாழலாம். எவ்வளவு பொருளாதாரம் இருக்கலாம், பட்டங்களுக்கு மேல் பட்டங்கள் வாங்கி இருக்கலாம், ஆனால் என்னுடைய மகனிடத்தில் நான் நீங்களும் நேசிக்கின்ற இஸ்லாம் இல்லை என்றால் கண்குளிர்ச்சி கிடைக்குமா என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே என்னுடைய பிள்ளைகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, சிறு வயதிலேயே இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். பாருங்கள், தாபிஈன்களில் மிக முக்கியமான ஒரு தாபி ஹஸனுல் பஸரி என்று சொல்வோம். ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தாயார் என்னை வளர்த்த விதம் எந்த அளவுக்கு நன்றாக இருந்தது தெரியுமா? அன்றைக்கு பாதையிலே நடக்க முடியாது. என்ன பயம்? வேட்டையாடுகின்ற பிராணிகள் இருக்கும். அதற்கு ஒரு அச்சம் இருந்தது. எனவே தாயார் சொல்வார்களாம், மகனே, நீ இஷாவுக்கு பள்ளிக்கு போகாதே, இஷாவை வீட்டிலே தொழு என்று சொல்வார்களாம். ஹஸனுல்
பஸரி என்ற அந்த அறிஞர் சொல்லுகின்றார், நான் சிறு வயதிலே என்னுடைய தாயார் இரக்கத்தின் காரணமாக சொல்வார்கள், நான் என்ன செய்வேன் தெரியுமா, தாய்க்கு தெரியாமல் போய் பள்ளியிலே இசாவை தொழுது விட்டு வருவேன். இஸ்லாமிய சகோதரர்களே பாருங்கள், அந்த தாவி என்ற அந்த சிறு பையனுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார். புகாரி இமாமியை தலைப்புச் செய்தியாக பதிவு செய்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் அந்த பிள்ளைக்கு அந்த தாயார் ஊட்டி இருந்தார். அதன் காரணமாகத்தான், தாயே நீங்கள் இஷா ஜமாத்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னால் நான் போய்விட்டு வருவேன் என அந்த பிள்ளை போய் வந்தது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறோமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சாப்பாட்டு தட்டிலே அமர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருக்கு பக்கத்திலே ஒரு சின்ன பையன் அபு அமர் என்ற ஒரு தோழர் நபிகளாருக்கு பக்கத்திலிருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இடது கையினால் சாப்பிடுகிறார், பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிடுகிறார், அங்கும் இங்கும் என்று புரட்டி எடுத்து சாப்பிடுகிறார். இந்த காட்சியை நாங்கள் கண்டால் என்ன சொல்லுவோம், சின்ன பிள்ளைதானே அப்பா, அதுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதா, சின்ன பிள்ளைடா அப்படி இருக்கத்தான் செய்யும் நாங்கள் சொல்லுகின்ற வாரம். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஏ பையனே, ஏ பிள்ளையே, நீ பிஸ்மில் சொல்லி சாப்பிடு, வலது கையினால் சாப்பிடு, உனக்கு முன்னிருக்கக்கூடியதை சாப்பிடு என்று அந்த சின்ன பிள்ளைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி வழியில் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். கொஞ்சம் சிறுபாடுகள் சிறு வயதிலேயே அந்த சுன்னாக்களின் முக்கியத்துவத்தை, நபி வழியின் முக்கியத்துவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா, என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவன் எதை செய்தாலும் பரவாயில்லை, சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்கிறோம். இப்படி வளர்த்தால் எங்களுடைய கண்குளிர்ச்சியை போக்கக்கூடியவனாக எங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு, பிள்ளைகளுடைய உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, நபிகளாரை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சீரிய ஒரு சமூகத்தை, ஒரு இஸ்லாமிய கட்டமைப்புள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்ததாக செய்த அறிவுரை என்ன தெரியுமா, தொழுகையை நிலைநாட்டி என்று சொன்னார்களாம். பாருங்கள், ஈமானை சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்த கட்டம் சாலிஹான வணக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு சிரியானக்கும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சிறார்கள் 7 வயதை அடைந்து கொண்டால் தொழுகையை படித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகையை படித்துக் கொடுப்பது என்ன சகோதரர்களே, உம்மா அப்பா தொழுகிற மாதிரி தொழுது போனது படிச்சு கொடுக்கிறதா? உம்மா அப்பா செய்யற மாதிரி மார்க்கத்தை செய்வது படிச்சு கொடுக்கிறதா? இல்லை. அவர்களுக்கு தொழுகையை பற்றி அறிவை கொடுக்க வேண்டுமாம். நபிகளார் எப்படி தொழுதார்கள் பார் மகனே, நபிகளார் இப்படி தக்பீர் கட்டினார்களாம், இப்படி ருக்கூ செய்தார்களாம், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. 10 வயதை அடைகிறதா, தொழுமாறி ஏவ வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா, வீட்டுக்கு விருந்தாளி வருகிறார், மகனே ஒரு பாடலை படித்து காட்டு, அந்த பிள்ளை ஒரு பாடலை படித்து காட்டுகிறது, எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளை ஒரு டான்ஸ் ஆடி காட்டுகிறது, எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளை வித்தியாசமான ஒரு விளையாட்டை காட்டுகிறது, எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை பார்த்து சந்தோஷப்பட்டால் பரவாயில்லை, ஹராம் கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடலை சொல்லிக் கொடுக்க தெரிந்த எங்களுக்கு, ஆடலை சொல்லிக் கொடுத்த எங்களுக்கு, நபிகளாருடைய தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்க தெரியாதா? ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்க தெரியாதா? எத்தனை பேர் சிறு வயதில் பிள்ளைகளுக்கு இந்த உணர்வுகளை ஊக்குகின்றோம். ஒரு பிள்ளையை அழைத்து கேட்கிறோம், 8 வயதோ 9 வயதோ, பையனே ஏன் இப்படி தொழுகிறாய் என்று கேட்டால் அந்த பையன் சொல்கிற பதில் என்ன, உம்மா அப்பா இப்படித்தான் தொழுகிறார்கள், நானும் அப்படித்தான் தொழுகிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்த அறிவு. அப்படி அல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் உள்ளத்தினால் நேசிக்கின்ற நாங்கள், மகனே என்னை பார்க்காதே, மகனே உன்னுடைய தாயை பார்க்காதே, மகனே நபிகளார் தொழுததை பார், நபிகளார் நோன்பு பிடித்ததை பார், நபிகளார் இரவு வணக்கம் செய்ததை பார் என்று சிறு வயதிலே கொடுப்போமாக இருந்தால் நிச்சயம் அதனுடைய பயன்பாட்டை அல்லாஹ் பெருகாலத்திலே வெளிப்படுத்துவான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன சொன்னார்கள் தெரியுமா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்
வஅம்ரு பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர். நல்லதை எடுத்து சொல்லிக் கொடு, பாவத்தை தடு. இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை வெற்றிக்குரியவர்களுக்கு மூன்றாவது பண்பு சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபடுவது. அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரையாக சொன்னார்கள். பிள்ளைகள் கூட்டப்பட வேண்டிய அறிவு. மகனே, தந்தையிடத்தில் ஒரு தவறை காணுகின்றாயா, தாயிடத்தில் ஒரு தவறை காணுகின்றாயா, உனக்குரிய கடமை என்ன தெரியுமா? உம்மாதானே வாப்பாதானே என்று போய்விடாதே. அவர்கள் தவறு செய்தால் தவறை சுட்டி காட்டும். மகனே, பாப்பா என்ன செய்கிறார்? மகனுடைய கையிலே சல்லியை கொடுக்கிறார், சிகரெட் வாங்கி கொண்டு வா என்று. இஸ்லாமிய சகோதரர்களே, மகன் என்ன செய்கிறார்? சிகரெட் வாங்கி கொண்டு வருகிறார். எது வரைக்கும் வாங்கி கொண்டு வருவார்? 8 வயது 9 வயது வரைக்கும் வாங்கி கொண்டு வருவார். அதற்கு பிறகு என்ன யோசிப்பார் தெரியுமா? பாப்பாவும் வாயில வச்சுட்டானே பத்த வைத்தாரு, நாங்க வச்சு இழுத்து பார்த்தா என்னன்னு சொல்லி மகனும் இழுத்து பார்க்கிறான். பாப்பாவுக்குள்ள கவலை தெரியுமா? மகன் இஸ்லாத்துக்கு முரணாக நடக்கிறார் என்பதல்ல, சிகரெட் குடிக்கிறான் என்பதல்ல. பாப்பாவுக்குள்ள ஒரே கவலை தெரியுமா? ஏண்ட மகன் எந்த மானத்தை போக்குறான், ஏண்ட மகன் என்னை அகௌரவப்படுத்துகின்றான். இதுதான் கவலை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கவலை வேண்டாம் சகோதரர்களே. நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்ந்தாலும், சமூகத்திலே இழிவடைந்தாலும், அல்லாஹ்விடத்தில் நல்லவர்கள் என்றால் அது போதும். பிள்ளைகள் உங்களுடைய மானத்தை பறிக்கிறார்கள் என்று கவலைப்படுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை சீரழிக்கிறார்கள் என்று கவலைப்படுங்கள். அதற்காக வழிகாட்டியது யார் என்பதை பாருங்கள். வீட்டிலே என்ன செய்கிறோம்? குமரன் பிள்ளைகளையும் குமரர்களையும் வைத்துக் கொண்டு 3 மணித்தியாலம் படம் பார்க்கிறோம். என்ன குடும்ப சோபம், நாடகம் பார்க்கிறோம், குடும்ப கதையாம். இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் தெரியுமா? எப்படி சீரழிந்து போகிறார்கள் தெரியுமா? அசத்தியத்தை தடுக்க வேண்டிய பிள்ளைகள் அசத்தியத்தை செய்யக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். என்ன நடக்கிறது? ஒரு படத்தை போட்டு காட்டினால் எப்படி ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும், காதலிலே எப்படி வெற்றி பெற வேண்டும், பெற்றோருக்கு எதிராக எப்படி செயல்பட வேண்டும், எல்லாம் படம் பிடித்து பாடம் நடத்தப்படுகிறது. யாருடைய கண்காணிப்பிலே? உம்மா அப்பாவுடைய கண்காணிப்பிலே. உம்மா அப்பாவுக்கு எப்ப தெரியுமா கவலை வருது? ஏந்த மகன் ஒரு பொம்பளையோட ஓடி போனா, ஏந்த மகள் ஒரு ஆணோட ஓடி போனா, அப்பத்தான் உம்மா அப்பாவுக்கு கவலை வருது. அது என்னத்துக்கு தெரியுமா கவலை? ஹராத்தை செய்தார்கள் என்பதற்கல்ல, இஸ்லாத்தை சீரழித்தார்கள் என்பதற்கல்ல, உம்மா அப்பட மானத்தை போக்கிட்டு போயிட்டானே, இதுதான் கவலை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தால் சுயநலத்துக்காக, தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய தேவைக்காக பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் உருப்படவே மாட்டார்கள், அவர்கள் நல்லவர்களாக வாழவே மாட்டார்கள். என்னுடைய நோக்கத்தை விட, என்னுடைய மனைவியின் ஆசையை விட அல்லாஹ்வுடைய தூதரின் ஆசையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும் தெரியுமா? பாப்பா சல்லியை கொடுக்கிறார், மகனே சிகரெட் வாங்கி கொண்டு வா. மகன் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? பாப்பா, உங்களோட நான் இரக்கம் தான், உங்களோட நான் பாசம் தான், ஆனால் உங்களை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன். அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னார். இந்த பிள்ளைகள் தான் ஈமானிய பிள்ளைகள். படம் பார்க்க பிள்ளைக்கு முன்னால் டிவியை போடுகிறோம். பாப்பா, உம்மா படம் பார்க்க கூடாது, நாடகம் பார்க்க கூடாது, டிவிக்கு நான் கல்லெடுத்து அடிப்பேன் என்றால் இந்த பிள்ளைகள் ஈமானிய பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் அறிவுரை செய்கிறார்கள். மகனே, நல்லதை எடுத்துச் சொல், பாவத்தை தடுக்கக்கூடியவனாக இரு என்று பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்தார்கள் அல்லவா? எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடமாக இதுதான் இருக்க வேண்டும். சத்தியத்துக்காக போராடுபவனாகவும் அசத்தியத்துக்கு எதிராக போராடுபவனாகவும் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போமாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய சுவன பாதைக்கு எங்களுடைய பிள்ளைகள் காரணமாக இருப்பார்கள். நாங்கள் வழிதவறி போகக்கூடிய நேரங்களில் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கரத்தை பிடித்து சுவனத்துக்கு இழுத்துச் செல்வார்கள். இல்லாவிட்டால் தானும் கெட்டு அடுத்தவர்களும் கெட்டு நரகத்தை நோக்கி போக வேண்டிய மோசமான நிலை வரும். அடுத்தது என்ன அறிவுரை செய்தார்கள் தெரியுமா? வஸ்பிர் அலா மா அஸாபக். என் அருமை மகனே, உனக்கு ஏதாவது பிரச்சனை வருகிறதா, உனக்கு ஏதாவது கஷ்டம் வருகிறதா, அதிலே பொறுமையாக இரு. சூனவாசிகளுக்குரிய 4வது பண்பு என்ன? வதவாசு பிஸ்ஸப்ர். பொறுமையை ஒருவருக்கொருவர் அறிவுரை செய்து கொள்வார்கள். எப்படி அறிவுரை ஏற்றுவார்கள்? மகனுடைய உள்ளத்திலே போட வேண்டும். என் அருமை மகளே, நீ சத்திய மார்க்கத்தை பின்பற்றினார், சத்தியத்துக்காக குரல் கொடுத்தால் சமூகம் உன்னை எதிர்க்கும், சமூகத்திலே பிரச்சனையை சந்திப்பாய். அந்த
கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். கொள்கை உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். உலக விவகாரங்களுக்காக வேண்டி, உலகத்தின் மதிப்புகளுக்காக வேண்டி, பட்டம் பதவிகளுக்காக வேண்டி, ஆட்சி அதிகாரங்களுக்காக வேண்டி, மக்களுடைய செல்வாக்குக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கக்கூடியவனாக மகனே நீ இருக்காதே. உன்னுடைய கொள்கை உறுதியுள்ளவனாக பொறுமைசாலியாக இரு என்ற அறிவுரையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்களாம். அதை நீங்கள் ஞாபகித்து பாருங்கள் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றான். ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய தாய்மார்களே, எங்களுடைய பிள்ளைகளை சீர்திருத்த வேண்டுமா? இந்த அடிப்படையில் அறிவுரைகளை செய்து அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய கண்குளிர்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். எங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கான இன்னும் ஒரு சில காரணங்களை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். கணவன்மார் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உம்மாவும் பாப்பாவும் பிள்ளைக்கு முன்னால் சண்டை பிடிக்கிறார்கள், பிள்ளைக்கு முன்னால் ஏசிக் கொள்ளுகின்றார்கள், பிள்ளைக்கு முன்னால் பதுவா செய்து கொள்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் மனரீதியாக தாக்கப்படுவதற்கும் அவர்கள் கெட்டு போவதற்கும் அவர்கள் சீரழிந்து போவதற்கும் பெற்றோர்களாகிய நீங்கள் சண்டை பிடிப்பது காரணமாக இருக்கும். இன்றைக்கு வைத்திய உலகம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வைத்திய உலகம் அதை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது, எச்சரிக்கை செய்கிறது. பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை பிடிக்காதீர்கள், பிள்ளைகளுக்கு முன்னால் ஏற்றி பேச்சில் ஈடுபடாதீர்கள். அது பிள்ளைகளிடத்தில் கெட்ட பண்புகளையும் கெட்ட பழக்கங்களையும் கொண்டு வரப் போகிறது. அதே போன்றுதான் பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் தனிமையிலும் ஆபாச படம் பார்க்க கூடாது, தனிமையிலும் சினிமா பார்க்க கூடாது. அதிலும் விசேடமாக பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் செய்கிற அநியாயத்தை செய்யாதீர்கள், நீங்கள் செய்கிற அட்டகாசங்களை செய்யாதீர்கள். அது பிள்ளைகளுடைய வழிகேட்டுக்கு காரணமாக இருக்கும். இன்றைக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியமத் என்ன தெரியுமா? இந்த போன் இருக்கிற தொலைபேசிகள், கம்ப்யூட்டர்கள், இன்டர்நெட்டுகள் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள். நீங்கள் அதை வீட்டிலே, என்னுடைய மகனுக்கு கம்ப்யூட்டர் விருப்பமாம், மகனுடைய அறையிலே வைக்காதீர்கள் சகோதரர்களே. இன்டர்நெட் விருப்பமாம், மகனுடைய அறையிலே வைக்காதீர்கள், பொதுப்பாதை கதை வையுங்கள். அப்பொழுதுதான் அந்த மகன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். நீங்கள் தனிமையிலே அவனுடைய அறையிலே போட்டுக் கொடுத்தால் நினைத்ததையெல்லாம் பார்ப்பான், நினைத்ததையெல்லாம் செய்வான். பிள்ளை வழிகட்டு போவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். எப்பொழுது கவலைப்படுவீர்கள் தெரியுமா? எப்பொழுது உங்களுடைய கண்குளிர்ச்சி கெட்டு போகும் தெரியுமா? அந்த மகன் அங்கே பார்த்த காட்சிகளையும், அங்கே பார்த்த செயற்பாடுகளையும், அங்கே பார்த்த நடவடிக்கைகளையும் அமுல்படுத்துகின்ற பொழுதுதான் கை செய்யப்படுவீர்கள். வேண்டாம், கண்குளிர்ச்சியை போக்குகின்ற காரியங்களுக்கு நீங்கள் காரணியாக இருக்க வேண்டாம். மகனுக்கு ஒரு மொபைல் போன் எடுத்துக் கொடுத்தீர்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மகனின் மொபைல் போனை ஆய்வு செய்யுங்கள். உங்களுடைய மகனின் மொபைல் போனை தேடி பாருங்கள். மகன் நல்ல வழியில் பயன்படுத்துகிறானா, கெட்ட வழியில் பயன்படுத்துகிறானா? அவனை நீங்கள் அப்படியே விட்டு விடுவீர்கள் என்றால் என்னுடைய மகனுக்கு எல்லாம் பாதிக்க தெரியும் என்று வெறுமனே சந்தோஷப்பட்டு விட்டு போவீர்கள் என்றால் இந்த போனின் ஊடாக அவன் சீரழிந்து போகின்ற பொழுது, அந்நிய பெண்களோடு தகாத உறவு வைக்கின்ற பொழுதுதான் கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய நியமத்தாகிய தொலைக்காட்சி பெட்டிகளாக இருக்கலாம், ரேடியோக்களாக இருக்கலாம், போன்களாக இருக்கலாம், கம்ப்யூட்டர்களாக இருக்கலாம், இன்டர்நெட் வலையமைப்புகளாக இருக்கலாம், எல்லாம் பெற்றோருடைய கண்காணிப்பிலே உங்களுடைய பொறுப்புக்கு கீழாதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் சீரழிந்து போவதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்பதை நீங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு நபிமொழியை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் உலகத்திலிருந்து மரணித்து விட்டால் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாத், அவனுடைய உலகத்தின் எல்லா தொடர்புகளும் முடிந்து விடுகின்றன, மூன்றே விடயங்களை தவிர. அவன் செய்த நிரந்தரமான தர்மம், அவன் படித்துக் கொடுத்த பிரயோஜனமான அறிவு, பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்ற, பெற்றோருக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கின்ற ஒரு சாலிஹான குழந்தையை விட்டு சென்றால் அவர்களின் மூலம் வருகின்ற வருமானம் பெற்றோருக்கு தொடர்ந்து செல்லும் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் உரிய மரணம் நேரம் குறிப்பிடப்பட்டது எங்களுக்கு தெரியாது. நான் நீங்கள் எப்பொழுது மரணிப்போம் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. இந்த நிமிடம் அல்லது அடுத்த நிமிடம் நானோடு நீங்களும் மரணித்து விட்டால் எங்களுடைய கபருக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரே ஆற்றல் உள்ளவர்கள் யார் தெரியுமா? எங்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற குழந்தைகள். ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணித்தியாலத்தையும், ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் எந்த சிந்தனையோடு
வினாடி மரணித்தால், நான் அடுத்த வினாடி மௌத்தாகி போனால் என்னுடைய பிள்ளை எனக்காக துஆ கேட்பானா? என்னுடைய பிள்ளை எனக்காக பிரார்த்தனை செய்வானா? அல்லது பள்ளி ஹஸரத் என்ற வாப்பா மௌத்து வந்து குர்ஆன் ஓதிட்டு போகும்போது கூப்பிடுவானான்னு யோசிக்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்து விட்டு போகிறோம். பெற்றோர்கள் மரணித்த பிறகு கூலிக்கு மாரடிப்பவர்களை அழைத்து அனாச்சாரங்களை விதத்துகளையும் செய்து உம்மா அப்பாவுக்கு நெருப்பை கட்டி அனுப்பக்கூடியவர்களாகத்தான் பிள்ளைகளை வளர்த்து வைத்திருக்கிறோம் என்றால் இதை விட கேவலம் கிடையாது. நானும் நீங்களும் வாழ்க்கையிலே சந்தித்த கேவலங்களில் இதை விட ஒரு கேவலம் கிடையாது சகோதரர்களே, சகோதரிகளே. எனவே உள்ளத்தில் ஆழமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நானும் நீங்களும் மரணித்த பிறகு எனக்கும் உங்களுக்கும் கை கொடுக்கக்கூடியது மூன்றே விடயம் தான். ஒன்று, நானும் நீங்களும் செய்த தான தர்மம், தொடர் தான தர்மம், நானும் நீங்களும் விட்டு சென்ற அறிவு. மூன்றாவது, எங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைக்கு நான் குர்ஆன் ஓத படித்துக் கொடுத்தேன். அந்த பிள்ளை குர்ஆன் ஓதும் காலமெல்லாம் எனக்கு நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும். என்னுடைய மகன் ஆள் பிடித்து பொட்டடி கட்டி கபருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய மகனுக்கு நான் எப்படி உதுவெடுக்க வேண்டும் என்று படித்துக் கொடுத்தேன். அவன் உதுவெடுக்கும் காலமெல்லாம் எனக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். என்னுடைய மகனுக்கு நான் எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன். என்னுடைய மகன் ஒவ்வொரு சுன்னாவையும் பின்பற்றி தொழுகிற பொழுது கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று நபிகளார் சுருக்கமான வார்த்தையை சொல்லிவிட்டு போனார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய குழந்தைகளை சுருக்கம் எப்படி வளர்க்க வேண்டும் தெரியுமா? உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்து விட்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படை செய்தியையும் இந்த ஹதீஸில் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளை என்ற வாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதை சோதனைக்காக தந்திருக்கின்றான். அந்த சோதனை களத்திலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாகவும் வளர்த்து விட்டு மரணத்துக்கு பின்னால் எங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளைகளாகவும் அவர்களை விட்டு செல்கின்ற பெற்றோர்களாக நாங்கள் மாற வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட பெற்றோர்களாக, பிள்ளைகளை சாலிகான முறையில் வளர்த்து விடுகின்ற பெற்றோர்களாக என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உணர்வுகளையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி